நமஸ்தே ஸ்கந்தா ஹிந்தி சேனல்ல நம்ம ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். மற்றும் மே அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, தும் அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு எப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுலாம் பார்த்தோம். இப்போ நம்ம யஹ் வஹு அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். யஹ் வஹு அப்படிங்கையில் மேல் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நான் ஒரு சிம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன், ஒரு ஃபார்முலா மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் மேல் சிங்குலராக இருந்தால் தா அப்படிங்கிறத அடையாள எழுத்தை தான் நம்ம ரூட் வேர்போட சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த பேஜில் இப்போ யஹ் வஹை வச்சு ஃப்ரேம் பண்ணணும்னா எப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. யஹ் வஹு வேர்பு ரூட் அப்படின்னா என்னது, அந்த ரூட் வேர்பு போட்டு ப்ளஸ் தா அதோட தாவை சேர்த்து ஹே போட்டு முடிக்கணும். இப்படி தான் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மாடல் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் யார், வஹு கோன் ஹே, அவன் ராஜு, வஹு ராஜு ஹே. அவன் எங்கே போகிறான், வஹு கஹா ஜாத்தா ஹே. இங்கே ஏன் ஜாத்தா போடுறோம், மேல் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கான அடையாள எழுத்து தா, அதனால தான் ஜா கோங்கிற அந்த வேர்போட தாவை சேர்த்துருக்காங்க. வஹு கஹான் ஜாத்தா ஹே, அவன் எங்கே போகிறான், அவன் பாசாருக்கு போகிறான், வஹு பாசார் ஜாத்தா ஹே. அவன் அங்கே என்ன செய்கிறான், வஹு வஹா கியா கர்த்தா ஹே. அவன் அங்கே கியா என்ன செய்கிறான், கர்னா டு, கர்த்தா மேல் சிங்குலராக இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் மேல் சிங்குலருக்கு அடையாள எழுத்து தா, அதனால இங்கே கர்த்தா அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இந்த அதாவது வஹு கஹா ஜாத்தா ஹே, அவன் எங்கே, அவன் வஹு வஹா கியா கர்த்தா ஹே, அவன் அங்கே என்ன செய்கிறான். இப்போ நம்ம இந்த மாதிரி மாடல் சென்டென்ஸ்லாம் பார்க்குறோம்ல. இப்போ ஒரு எஸ்ஸை எழுதுறீங்க, அங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறீங்களா, அப்போ சப்ஜெக்ட் என்ன, மே, தும், வஹு, யஹு, இல்லை ஒரு நேமாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் வரும்பொழுது இப்போ நம்ம இது வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ்னு நம்ம கண்டினியூஸாக ஒரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸு மேலே வச்சு எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, தும்மில் வச்சு எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அடுத்து யஹு வஹு. இந்த மாடல்ஸை வச்சு தான் நீங்கள் ஒரு எஸ்ஸே படிக்கும்போதே அந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் அது எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு, அல்லது நீங்கள் யோசித்து ஓனாகவே ஒரு சென்டென்ஸ் எழுத போகிறீங்கன்னா அதை எப்படி எழுதலாம், எல்லாத்தையும் நம்ம ஓனாக எழுதுறதுக்காக தான் இப்படி டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். வஹு வஹா ஃபல் பேஜ்தா ஹே, அவன் அங்கே பழம் விற்கிறான். வஹ் கப் வாபஸ் ஆத்தா ஹே, அவன் எப்பொழுது திரும்பி வருகிறான். வஹ் ராத்துக்கோ வாபஸ் ஆத்தா ஹே, அவன் இரவில் திரும்பி வருகிறான். வஹ் சப்சே கேசே போல்தா ஹே, அவன் அனைவரிடமும் எப்படி பேசுகிறான். வஹ் சப்சே மீட்டா போல்தா ஹே, அவன் எல்லோரிடமும் இனிமையாக பேசுகிறான். வஹ் தோபஹர் கோ கஹா காத்தா ஹே, அவன் மதிய உணவு எங்கே சாப்பிடுகிறான். வஹ் தோபஹர் கோ துகான் மே காத்தா ஹே, அவன் மதிய உணவு கடையில் சாப்பிடுகிறான். இப்படி தான் நம்ம ஒரு எஸ்ஏஸில் கூட நம்ம ஓனாக சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். தன்யவாத்.